அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. மஞ்சள் வீரன் படத்திலிருந்து படத்தின் கதாநாயகனும் பிரபல யூடியூபருமான டிடிஎஃப் வாசன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் விமலிடம் கேட்கலாம். விமல், என்ன காரணத்திற்காக அவர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். யூடியூப் மூலம் பிரபலமாகி பைக் ரேசிங், போலீஸ் கேஸ், சாலை விபத்து என ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்த டிடிஎஃப் வாசன் மஞ்சள் வீரன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாவதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியானது. இந்த திரைப்படத்தை புதுமுக இயக்குனர் செல்லம் என்பவர் இயக்க இருந்தார். இந்த திரைப்படத்தின் பூஜைகள் நடைபெற்று இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரை அனைத்தும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் டிடிஎஸ் வாசனின் ரசிகர்கள் மஞ்சள் வீரன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் அவசரமாக இன்று பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் சந்தித்திருக்கிறார். அப்போது அவர் பேசுகையில் மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து டிடிஎஃப் வாசன் நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக வேறொரு கதாநாயகனை தேர்வு செய்து இந்த திரைப்படத்தை படப்பிடிப்புகளை தொடங்க போவதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கான காரணத்தை கேட்கும் போது அவர் கூறுகையில் டிடிஎஃப் வாசன் பல வேளைகளில் பிஸியாக இருப்பதால் இந்த திரைப்படத்தை தொடர்வதற்கான நேரத்தை அவர் ஒதுக்கவில்லை என்றும் அதன் காரணமாகவே வேறொரு கதாநாயகனை தான் தேர்ந்தெடுத்து உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திரைப்படத்தில் வெறும் 35% படப்பிடிப்பு மட்டுமே நடைபெற்று இருந்த நிலையில் கதாநாயகன் குறித்த காட்சிகள் எதுவுமே திரைப்படமாக இன்றும் படப்பிடிப்பு செய்யப்படவில்லை என்றும் இதற்கு மேல் புதிதாக தேர்வாகும் கதாநாயகனை வைத்து இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் போர்ஷனை திரைப்படமாக உருவாக்க போவதாக இந்த படத்தின் இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உங்களுக்கு ஏதேனும் முன்விரோதம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் போது அவர் தெரிவிக்கும் போது அவருக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட விவாதம் எதுவும் இல்லை என்றும் இதற்கு காரணம் அவரால் நேரம் செலவழிக்க முடியாமல் போனதே தவிர வேற எந்த காரணமும் இல்லை என அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமல். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.